Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வருக. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக தான் 11th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ. அதாவது லாஸ்ட் இயரோட பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நம்ம வந்து ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஃபுல் ரிவ்யூ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி நம்ம வந்து ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து எந்த சாப்டர்லேருந்து கேட்குறாங்க, கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து எந்த சாப்டர்லேருந்து கேட்குறாங்க, கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் ஒன் வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கேட்கலாம், 2 மார்க் எப்படி கேட்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரியா? அதனால தான் சொல்கிறது, ஏதாவது பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரீகால் பண்ணுங்கள். பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து அனலைஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் அதனால தான். சரியா? அதனால் இந்த கொஸ்டின் பேப்பரை அப்படியே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டே வாங்க. அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்க்கை நீங்கள் போட்டே வரலாம். ஏற்கனவே நீங்கள் 1 மார்க்ஸ் வந்து ஏற்கனவே படித்து வச்சுருப்பீங்க. சப்போஸ் அந்த 1 வேர்டுக்கெலாம் ஆன்சர் வந்து தெரியுதா அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிகிட்டே வாங்க. சரியா? ஏன்னா 11th மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது கொஸ்டின்ஸ். சரியா? எந்தெந்த கொஸ்டின்ஸ் வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் நம்ம சொல்கிறோமோ, நம்ம சேனல் நேற்று நைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீடியோ போடுறோம். அந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண சொல்லியிருந்தோம். சரியா? இந்தந்த கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை மட்டுமே நீங்கள் என்ன பண்ணாச்சு பார்த்தா நம்பி நீங்கள் படிக்கலாம். கண்டிப்பாக நமக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சரியா? அதனால் தயவுசெய்து என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். திரும்ப சொல்கிறேன், 3rd சாப்டருக்கும் 6th சாப்டருக்கும் 9th சாப்டருக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிகமாக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேணாம். சரியா? நான் சொன்னக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாவே போதுமானது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் அதாவது 10 ஒன்வேர்டு நம்ம பார்த்துட்டோம். இந்த 10 ஒன்வேர்டில் எது கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஒன்வேர்ட்ஸுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியுதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டே வாங்க. சப்போஸ் ஆன்சர் தெரியல அப்படின்னா சோம்பேறித்தனப்படக்கூடாது. அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த ஒன்வேர்டுக்கு ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கன்னா புக்கில் தேடுங்க. அப்படி புக்கில் நீங்கள் தேடினீங்க அப்படின்னா அந்த ஒன்வேர்டுக்குரிய ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மறக்காது. மேபி அந்த ஒன்வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாமில் கேட்கலாம். அந்த ஒன்வேர்டே என்ன பண்ணலாம்னு சொல்லி கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் மாதிரி 2 மார்க்லேயும் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 மார்க் வந்து ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்தே கேட்டிருக்காங்க. சரியா? ஃபைண்ட் என் ஆஃப் ஏ யூனியன் பி கிராஸ் என் ஆஃப் ஏ, அதாவது ஏ இன்டர்செக்ஷன் பி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெல் பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான், ஈஸியான கொஸ்டினும் கூட. அதுக்கப்புறம் 22 கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது 12th சாப்டர்லேருந்து கொடுத்துருக்காங்க. பி ஆஃப் ஏவை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 23வது கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சரியா? இந்த கொஸ்டின் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் இதோட கீ ஆன்சர் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக இதோட கீ ஆன்சர் வந்து நான் என்ன பண்ணி பார்த்தா உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 24th கொஸ்டின் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த x power n minus a power n divided by x minus a அந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா n into a power n minus 1 அந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா 24வது சம் நம்ம வந்து போட்டுடலாம். ரொம்ப ஈஸி தான். அடுத்து 25வது சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சம் ஏற்கனவே நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சொல்லியிருக்கோம். சரியா? அதாவது a plus b equal to 45 degree 1 plus tan a plus into 1 plus tan b equal to 2 ரொம்ப ஈஸியான சம். அதுக்கப்புறம் 26வது சம் பார்த்திங்கன்னா எண்ணின் மதிப்பு காண்க. அதே மாதிரி 27வது சம் பார்த்திங்கன்னா கியூப் ரூட் ஆஃப் 1001 நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். பார்த்திங்களா? இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். 28வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இரட்டை நேர்கோடுகளின் தனித்தனி நேர்கோடு சமன்பாடுகளை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து 29வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூஜ்ஜிய கோவை எண்ணில் எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஈஸி தான். சரியா? அதுக்கப்புறம் 30வது கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 9th சாப்டர்லேருந்து ஈஸியாகவே என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். சப்போஸ் இதோட கீ ஆன்சர் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் நான் கீ ஆன்சர் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ 3 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 12th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸி தான். ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி பார், அதுக்கப்புறம் ஏ பார் இன்டர்செக்ஷன் பி. சரியா? இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்டெக்ரல் கால்குலஸ். சரியா? அதாவது இதை வந்து கம்ப்ளீட்டிங் ஸ்கொயருக்கு மாற்றி நம்ம ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணாலே போதுமானது. அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு சாப்டரில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நம்ம சொல்லி பாருங்கள். ஃபைண்ட் தி ரேஞ்ச் ஆஃப் தி ஃபங்க்ஷன், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அந்த கொஸ்டின்லேருந்து கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அதாவது டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு. சரியா? ஒய் இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் பை காஸ் கியூப் அப்படின்னு சொல்லி என்ன கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 35th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 9th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி தான்.
36th கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 6th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப ஈஸி தான். நியம பாதை சமன்பாட்டை காண்க. அதுக்கப்புறம் 37வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா வெக்டர் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது இணைகரத்தின் பரப்பளவு, அதாவது டிட்டர்மினன்ட் ஆஃப் A cross B, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபார்முலா. அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 38வது கொஸ்டினும் வந்து ரொம்ப ஈஸி தான். இதெல்லாம் நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் பார்க்காத கொஸ்டினாக வந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் வந்து சாய்ஸில் விடலாம். 38th கொஸ்டின். அதுக்கப்புறம் 39th கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி, செகண்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 40th கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரோட வேல்யூ, எப்படி வந்து 2 மார்க்கில் வந்து என்னோட வேல்யூ கேட்டிருந்தாங்களோ இதை வந்து ஆரோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 5 மார்க் வந்து ரொம்ப ஈஸி தான். அதாவது 41ல் A கொஸ்டின்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். சும்மா அந்த -4 வந்து எந்த லிமிட்டுக்குள்ளே வரும்னு பார்த்துட்டு அதை நீங்கள் அப்ளை பண்ணி, அதாவது எஃபோட வேல்யூ நீங்கள் ஃபைன் பண்ண போதுமானது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 42ல் A கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 42ல் B கொஸ்டின் பாருங்கள். இதை நம்ம ஏற்கனவே நம்ம இப்போ படிச்சுப்போம். 9th சாப்டர்லேருந்து sin θ/θ = 1 வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அடுத்து 43வது கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது இரு எண்களின் கூட்டு சராசரியானது அப்படின்னு சொல்லி, அதாவது 5th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி தான். அதே மாதிரி B கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கொஞ்சம் நம்ம அதாவது 6th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துங்க சரியா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 44ல் A கொஸ்டின் சரியா, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் செகண்ட் சாப்டர்லேருந்து. அதுக்கப்புறம் 44ல் B கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 45ல் A கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெக்டர் சாப்டர் கோப்ளானர்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ரொம்ப ஈஸி தான் சரியா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 5ல் B கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 12th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 12th சாப்டரில் 4th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸி தான். அதுக்கப்புறம் 46ல் A கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்டெக்ரல் கால்குலேஷன் கேட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 46ல் A கொஸ்டின் அந்த டைப் 1, டைப் 2, டைப் 3 அந்த கொஸ்டினில் ஒரு கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 46ல் B கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த அதாவது 10th சாப்டரில் லாஸ்ட் எக்ஸசைஸில் படிக்க சொல்லியிருக்கோம் பார்த்திங்களா, அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 47ல் A கொஸ்டின் நம்ம ஏற்கனவே சொல்லுவோம். 12th சாப்டரில் லாஸ்ட் எக்ஸசைஸ்லேருந்து ஒரு சம் கேட்கலாம், அதாவது மிஷின் 1, மிஷின் 2 அந்த சம் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி 47ல் B கொஸ்டின் பாருங்கள், 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுலேருந்தே. அதாவது 10th சாப்டரில் கடைசி எக்ஸசைஸ்லேருந்து பார்த்திங்கன்னா 2 சம்மும் கேட்டிருக்காங்க. சூப்பராக நீங்கள் 10 மார்க் வாங்கிடலாம் சரியா. 10th சாப்டரில் கடைசி எக்ஸசைஸ் படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதனால் இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா அதாவது லாஸ்ட் இயர் இதுதான் பசங்க வந்து எழுதுனாங்க. இந்த கொஸ்டினோட PDF ஃபைல் வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா PDF ஃபைல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நம்ம சேனல்ஸ் வீடியோஸ் எல்லாம் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்போது நம்ம சேனலை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் உங்களுக்காக என்னன்னு காத்துட்ருக்கு. கடைசியாக நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது உங்களுக்காக ஒரு 10 சம்லேருந்து ஒரு 15 சம் நம்ம திரும்ப அப்லோட் பண்ணுவோம். அதை மட்டுமாவது ஃபைனலாக நீங்கள் பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் நல்லா பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.